இதை வந்து சைனீஸ் இக்ரோஸா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இக்ரோஸா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியாவில் தேக்கா எம்ஆர்டி ஆப்போசிட்டில் தான் இருக்கிறோம். இங்கே சும்மா ஜாலியாக இந்த பார்க்கை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்தப்போ இங்கே நிறைய இடத்துல இந்த பூ அப்படியே பூத்து குலுங்குது. வருஷம் ஃபுல்லாகவே இது பூக்கக்கூடிய பூ தான். சைனீஸ் இக்ரோஸா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இட்லி பூன்னு சொல்லுவாங்க. மெயினாக பெருமாளுக்கெலாம் இதை மாலை கட்டுவாங்க. எங்கள் ஊர்லேயும் சரி, நிறைய ஊர்லேயும் பார்த்துருக்கேன். அந்த கிருஷ்ணன் பிறப்பு, அதாவது தமிழ் வருட பிறப்பு, அந்த டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் சாமி ஊர்வலம் வரும். அந்த டைமில் வந்து இந்த பூவை ஸ்ரீரங்கத்துலேருந்து கொண்டுட்டு வருவாங்க மாலை கட்டுறதுக்காக. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சயின்டிஃபிக்காக பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தோன்னா சைனீஸ் இக்ரோஸா அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மையாக பூத்துருக்கு. இது மாதிரி கார்டன் ஃபுல்லாகவே சிங்கப்பூரில் அங்கே கார்டனில் நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்கும். சிங்கப்பூரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இட்லி பூவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு உடனே நம்ம ஊர்